வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவுமே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்பு மிகவுமே உயர்ந்தது. அதுதாங்க வேர்க்கடலை. பலர் இதை சாதாரண நொறுக்கு தீனி என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்த ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இன்னைக்கு வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் என்ன? யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும், மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஃபைபர், விட்டமின் இ, விட்டமின் பி3, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. இதனால தான் இதை இயற்கையான எனர்ஜி ஃபுட் அப்படின்னு எல்லாருமே அழைச்சிட்டு வர்றாங்க. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதய நலனை பாதுகாக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்ன? தசை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறவங்க, குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அவங்களுடைய தசையை வளர்ச்சி அடைகிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு, 60 வயதை எட்டின அவர்களுக்கு தசை இழப்பு நோய் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலரும் வேர்க்கடலை சாப்பிட்டால் குண்டாகி விடுவோம் என்று பயந்து வேர்க்கடலையை தவிர்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, வேர்க்கடலையை அளவாக தினமும் எடுத்துக்கிட்டால் நீண்ட நேரம் வரைக்கும் பசியே வராது. இதனால் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். கலோரியை அதிகமாக எடுக்கிற அந்த பழக்கமும் குறைஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதில் பயன்படுது. ஸோ வேர்க்கடலை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாதான் உடல் எடை அதிகரிக்கும். நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறைக்கப்படும். இது கூடவே உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து நான்காவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா வேர்க்கடலை இருக்குதுங்க. வேர்க்கடலை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதில் அதிக அளவில் நார்ச்சத்தும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சேர்த்து கொண்டால் இரத்த சர்க்கரை வேகமாக உயரதை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அதிகமாயிரும் நினச்சி அதை சாப்பிடாம விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாமே இருக்குது. இது மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால் வயதானவர்கள், குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வேர்க்கடலையை தினமும் சாப்பிட்றது நல்லது. ஸோ வேர்க்கடலையாக சாப்பிடணும்னாலும் வேர்க்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் இருக்குல்ல, அது ஒரு பீஸ் தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஞாபக சக்திக்காகவும் நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக மாணவர்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கணும். அடுத்து ஆறாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இதனால் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது வேர்க்கடலை. அடுத்து ஏழாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் ஜிங்க்,
காப்பர், விட்டமின் இ வந்து இருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் தொடர்ந்து வேர்க்கடலை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வராது. அடுத்து 8வது நன்மை, தோல் மற்றும் முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதனால் தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்கும். முக்கியமாக வயது சார்ந்த அந்த பிரச்சனைகளை தாமதப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அது வேர்க்கடலை எடுக்கும்போது முதுமை தள்ளி போடப்படும். ஸோ முகச்சுருக்கங்கள் எல்லாமே குறைக்கப்படும். முகச்சுருக்கங்கள் வந்து தாமதப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 9வது நன்மை, ஆண்கள் பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஆர்கானிக் போன்ற சத்துக்கள் உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு, ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான போலேட் சத்துக்கள் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வேர்க்கடலையை வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம 10வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முடியோடைய வேர்களை வலுப்படுத்துறதுக்கும், முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும், புதிய முடி வளரதை ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால் வேர்க்கடலையை நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேர்க்கடலையை எப்படி சாப்பிட்லாம்? ஒன்று நம்ம வேக வைத்து நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சது வெறுமனவே நீங்கள் ஊறின வேர்க்கடலையே நம்ம சாப்பிடலாம். ஸோ அப்படியும் நம்ம சாப்பிடலாம். இல்லை வேக வச்சு சாப்பிடலாம். இல்லை வறுத்து சாப்பிடலாம். வறுத்த வேர்க்கடலையில் நீங்கள் உப்போ காரமோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறுமனமே வடச்சட்டியில் போட்டு வறுக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வேர்க்கடலையை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு போதுமானது. அதாவது சுமார் 25லிருந்து 30 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லது அப்படின்னா, காலை நேரத்தில் இல்லைன்னா மாலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிலரெல்லாம் உடற்பயிற்சி செய்வாங்க. அவங்க உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்நாக்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நம்ம வேர்க்கடலையை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். யாரெல்லாம் வேர்க்கடலை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும்னா, பீனட் அலர்ஜி இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கும் டயட்டில் இருக்கிறவங்க அளவாக எடுத்துக்கிறணும். ஸோ கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மக்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகளை பார்த்துடலாம். மக்கள் என்னென்னா, ஒரே நாளில் அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன் கிடைக்கும்னு நினச்சிட்டு ஒரே நாளில் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டாலும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு தினமும் எடுங்க. ஆனால் ஒரு கைப்பிடி மட்டும் எடுங்க. அதிகமாக உப்பு சேர்க்காதீர்கள். உப்பே சேர்க்காதீர்கள். எண்ணெயில் பொரிச்சு வறுத்து சாப்பிடாதீர்கள். அதே மாதிரி வேர்க்கடலையை நீங்கள் வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, பூஞ்சை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துடுங்க. வேர்க்கடலை கூட சாப்பிட்றதுக்கான சிறந்த சேர்க்கை என்னென்னா, வேர்க்கடலை கூட வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இல்லைன்னா பேரிச்சம்பழம், வாழைப்பழம், முளைக்கட்டிய பயிறு இதெல்லாமே வேர்க்கடலை கூட சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்கள் வந்து கிடைக்கும். நண்பர்களே, வேர்க்கடலைங்கிறது ரொம்பவுமே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம் கொண்ட ஒரு உணவு தான் வேர்க்கடலை. ஸோ இன்னிலிருந்து உங்கள் உணவில் வேர்க்கடலையை பயன்படுத்துங்க. ஸோ வேர்க்கடலையில் வேர்க்கடலை சட்டிலாம் வந்து செய்யலாம். வாரத்துக்கு 3 முறை உங்கள் உணவில் வேர்க்கடலை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.